Hello viewers, welcome to Madam Cooks a Lot. இன்னைக்கு 4 வகையான கீரைகளை சேர்த்து எப்படி கடையல் செய்யறதுன்னு பார்க்க போறோங்க. இந்த ரெசிபி ரொம்ப நல்லா இருக்குங்க. வாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்களை எல்லாம் பார்த்துக்கலாம். ஒரு அகலமான பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவு பருப்பு கீரை எடுத்துருக்கேங்க நான். இந்த கீரையோட காம்பெல்லாம் லேசாக இருக்குங்க, அதனால இதோட காம்பையும் சேர்த்துக்கலாம். ரூட்டை மட்டும் எடுத்துடுங்க, அவ்வளோதான். அடுத்து 1 கப் அளவு பாலக்கீரையை சேர்த்துருக்குங்க, அதாவது பசலைக்கீரை. அப்புறம் 1/2 கப் வெந்தயக்கீரை சேர்த்துக்கோங்க. அடுத்து அரைக்கீரையை க்ளீன் பண்ணி நாரெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் ஆட் பண்ண போகிறோங்க 1 கப். இந்த குழம்புக்கு நீங்கள் சிறுகீரை, சக்கோத்தா கீரை சேர்த்துக்கலாங்க. முக்கியமாக கொஞ்சமாக சோளிக்கீரை சேர்த்துக்கோங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த குழம்பு. ஒரு பவுலில் எல்லா கீரையும் ஒரு 5 நிமிஷம் போட்டு வச்சுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த கீரையெல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு குக்கரில் 1/2 கப் துவரம் பருப்பை சேர்த்துக்க போகிறேன். இந்த துவரம் பருப்பை நான் ஏற்கனவே கழுவி வச்சுருக்கிறேன். 8லேருந்து 10 பல் பூண்டை சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய், ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 3 தக்காளி, 1 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் மஞ்சள். பருப்பு, தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து குக்கரை 3லேருந்து 4 விசில் வர வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி காய வச்சுக்கோங்க. அதில் நம்ம பிதுக்கு பருப்பை போட்டு வேக வச்சுக்க போகிறோம். அப்புறம் நான் இங்கே 10லேருந்து 15 நிமிஷமாக சின்ன எலுமிச்சை சைஸ் அளவு புளியை ஊற வச்சுருக்கேங்க. அதை செப்பரேட்டாக கரைச்சி எடுத்துக்கலாம். வாங்க இப்போது பருப்பு எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பருப்பை குழையாக வேக வச்சு எடுத்துக்கணும். இங்கே இந்த பிதுக்குன மொச்சப்பருப்பு 15 நிமிஷமாக வெந்துட்டுருக்கு. இது பாருங்கள், இப்போ வெந்து ரெடியாக இருக்குது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போது இந்த வெந்த பருப்பை ஸ்டவ் மேலே வச்சு ஆன் பண்ணிக்கோங்க. இதில் 1/4 கப் அளவு தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த புளியும் இப்போ சேர்த்துக்க போகிறோம். இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்து 10 நிமிஷமாக ஹை ஃப்ளேம்லேயே கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. குழம்பு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா, எல்லா கீரையும் இதில் இப்போ சேர்த்துக்க போகிறோம். கீரை சேர்த்ததுக்கப்புறம் 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அதில் இருக்கிற சூட்டிலேயே கீரை நல்லா வெந்துடுங்க. 2 நிமிஷம் கீரை வெந்ததுக்கப்புறம் சாம்பார் பொடியை சேர்த்துக்கோங்க. சாம்பார் தூள் சேர்த்து 1 நிமிஷத்துக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இந்த கீரையை இறக்குனதுக்கப்புறம் ஹேண்ட் பிளெண்டர் இல்லைன்னா கல்ச்சட்டி தாங்க பெஸ்ட்டாக இருக்கும். அதில் நீங்கள் மசிச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஒருவேளை உங்கள்கிட்ட கல்ச்சட்டி இல்லைன்னா நீங்கள் மிக்ஸி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு பிளெண்டரில் அரைச்சி எடுத்துக்கலாங்க. ரொம்ப பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்காதீங்க, ஓரளவுக்கு அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு சுவையான கீரை கடையல் ரெடி ஆகிடும். இந்த கீரை கடையலில் நம்ம ஏற்கனவே வேக வச்சு எடுத்துருக்கோம் இல்லைங்களா மொச்சப்பருப்பு, ஆமாங்க, பிதுக்குன மொச்சப்பருப்பை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இந்த மொச்சப்பருப்போட சீசன் இருக்கும்போது கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டேஸ்ட் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்.
அடுத்து இந்த கீரை கடையலுக்கு ஒரு சின்னதாக தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. தாளிக்கிறதுக்கு நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணலாங்க. எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் இடித்து எடுத்துக்கிட்ட பூண்டை சேர்த்துக்கோங்க. பூண்டை எண்ணெயில் பொன்னிறமாக வறுத்தி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கீரை குழம்புல இந்த தாளிப்பை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது அருமையான கீரை கடையல் ரெடி. இந்த கீரை கடையலை சுட சுட களி அப்புறம் வெடித்து எடுத்துக்கிட்ட புழுங்கரிசி சாதத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்குங்க. இந்த புதுமையான கீரை கடையல் ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த ரெசிப்பியை. உங்கள் எல்லாருக்கும் இந்த ஹெல்தியான கீரை கடையல் ரெசிபி பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். ஹாப்பி குக்கிங் அண்ட் ஹாப்பி ஈட்டிங் வித் மேடம் குக்ஸ் அ லாட். தேங்க்யூ.